ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் மட்டன் ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. அதான் ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் செய்கிறதுக்கு தான் இந்த கிரேவிக்கு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது ஒரு அன்னாச்சி மொக்கு, தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி கொஞ்சம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்தாச்சு. நான் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. இப்போ ஒரு குக்கர் வச்சாச்சுங்க. வச்சுட்டு அதில் ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சதும் இப்போ தாளிக்க எடுத்த எல்லா பொருளும் இப்போ போட்டுக்கலாங்க. இப்போ போட்டு இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா, அந்த அளவு வதங்கி வரட்டும். வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா இலக்கிட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்படி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிரேவி. நான், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் இல்லைங்களா, அதுவும் இந்த பச்சை மிளகாயும் இப்போ அப்படியே போட்டுக்கலாம். போட்டு இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது நம்ம எடுத்துருக்க அந்த மட்டனை போட்டுக்கலாம். இப்போ மட்டனையும் போட்டாச்சுங்க. இப்போ போட்டு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். முழுகிற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இப்போ நல்லா குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு 1.5 தேங்காய் எடுத்துருக்கேன். 1 துண்டு தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 6 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து இப்போ நான் இது நல்லா விசில் வந்து இறங்கியாச்சு. அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் இருந்த நம்ம அப்படியே அந்த கிரேவி வந்து ஒரு பேனுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இந்த பக்கம் நம்ம தேங்காய், கசகசா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு அதோட அப்படியே சேர்த்திக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சுங்க. இப்போ அவ்வளோதாங்க, அருமையான கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் நானும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இன்னும் சாப்பிட வேண்டியதான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.